நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். நேற்று நாம் சேவித்த அதே அத்தியாயத்துடைய தொடர்ச்சி தான் இன்றும் தொடர்கிறது. நாரதர் ஸ்வேத தீபத்திலிருந்து மீண்டும் பத்ரிகாசிரமம் வந்ததும் அங்கு நர நாராயணருடன் பேசியது குறித்து தான் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்கிறார் அவர். யாருடைய அனுகிரகத்தால் நாராயணருடைய இந்த கதையை சொல்ல போகின்றனோ பகவானும் அளவற்ற தேஜஸுடையவருமான அந்த வியாசருக்கு நமஸ்காரம். பெரிதான ஸ்வேத தீபத்தை அடைந்து விகாரமற்றவனான ஹரியையும் பார்த்துவிட்டு திரும்பினவரான நாரதர் பரமாத்மாவினால் சொல்லப்பட்ட அரிய விஷயத்தை மனத்தால் வகித்து கொண்டு விரைவாக மேருவை அடைந்தார். தூரமான வழி சென்று மீண்டும் சேமத்துடன் குடினவராக இந்த இடம் வந்தமையால் பிறகு இவருக்கு மனத்தில் பெரிதான பயம் உண்டாயிற்று. பிறகு மேருவிலிருந்தும் கந்தமாதன பர்வதத்தை குறித்து அதை நோக்கி புறப்பட்டார். ஆகாயத்திலிருந்தும் வேகமாக பத்ரிகா வனத்தில் குதித்தார். பிறகு அவர் தேவர்களும் சனாதனர்களும் ரிஷிகளில் சிறந்தவர்களும் பெரிதான தவத்தை அனுஷ்டிக்கின்றவர்களும் ஆத்மனிஷ்டை உடையவர்களும் பெரிய விரதங்களை உடையவர்களும் உலகங்களை எல்லாம் பிரகாசிக்க செய்கின்ற சூரியனை காட்டிலும் அதிகமான தேஜஸ் உள்ளவரும் ஸ்ரீவத்சம் என்கின்ற மறுமை உடையவர்களும் பூஜிக்கத்தக்கவர்களும் ஜடாமண்டலதாரிகளும் ஹம்சம் போன்ற ரேகைகள் உள்ள புஜங்களை உடையவர்களும் பாதங்களில் சக்கர ரேகை அடையாளம் உடையவர்களும் விசாலமான மார்பை உடையவர்களும் நீண்ட புஜங்களை உடையவர்களும் 4 கைகளை உடையவர்களும் 60 பற்களை உடையவர்களும் 8 தெற்று பற்களை உடையவர்களும் மேக கூட்டத்திற்கு நிகரான ஒளி உடையவர்களும் அழகான முகம் உடையவர்களும் விசாலமான நெற்றி உடையவர்களும் அழகான புருவமும் கபோலமும் நாசிகை உடையவர்களுமான நர நாராயணர்களை கண்டார். இவ்வித லட்சணம் உள்ளவர்கள் மகா புருஷர்கள் என்று பெயர் பெற்றவர்களுமான அவர்களை நாரதர் பார்த்து சந்தோஷம் உடையவரானார். பிறகு அவர்களால் நன்றாக பூஜிக்கப்பட்டவரும் நல்ல வரவா என்று சொல்லி சேமம் விசாரிக்கப்பட்டவருமாகி அந்த புருஷ சிரேஷ்டர்களை பார்த்து, இந்த ரிஷி சிரேஷ்டர்கள் ஸ்வேத தீபத்தில் என்னால் பார்க்கப்பட்டவர்களும் எல்லா பிராணிகளாலும் நமஸ்கரிக்கப்பட்டவர்களுமான சபையோர்களை போலவே இருக்கிறார்கள் என்று உள்ளத்தில் நினைத்தார். இவ்வாறு அந்த நாரதர் மனத்தினாலே சிந்தித்து பிரதட்சணமும் செய்து அங்கு தர்பத்தால் ஆனதும் சுத்தமான பீடத்திலே உட்கார்ந்தார். பிறகு தவங்களுக்கும் தேஜஸுக்களுக்கும் யசஸ்களுக்கும் இருப்பிடமும் சாந்தி தாந்திகளை உடையவர்களுமான அந்த ரிஷிகள் முன் பகற்கடனை முடித்துவிட்டு பிறகு சாவதானத்துடன் பாத்தியத்தாலும் அர்க்கியத்தாலும் நாரதரை பூஜித்தார்கள். அதிதி பூஜையையும் ஆன்மீகங்களையும் செய்து அவ்விருவர்களையும் பீடங்களில் இருந்தார்கள். அந்த இடத்தில் நாரதரும் நாராயணர்களும் ஆகிய அவர்கள் உட்கார்ந்திருக்கையில் அந்த தேசமானது ஆஜியத்தின் ஆகுதியால் பெரிய ஜுவாலையுடைய அக்னிகளாலே யாக சாலை விளங்குவது போல விளங்கிற்று. பிறகு அந்த இடத்தில் நாராயணர், அதாவது நாராயணரானவர் சுகமாக உட்கார்ந்திருப்பவரும் சிரமம் நீங்கினவரும் அதிதி பூஜை செய்ய பெற்றவரும் சுகத்தனுடன் இருப்பவருமான நாரதரை பார்த்து, இப்பொழுது உம்மாலே ஸ்வேத தீபத்தில் பகவானும் சனாதனனும் எங்கள் இருவருக்கும் பரம காரணருமான அந்த பரமாத்மா காணப்பட்டாரா என்று கேட்டார். அதற்கு நாரதர், என்னால் விஸ்வரூபத்தை தரிக்கிறவரும் விகாரமற்றவரும் ஸ்ரீமானுமான புருஷர் பார்க்கப்பட்டார். எல்லா உலகங்களும் ரிஷிகளும் தேவர்களும் அவரிடம் இருக்கிறார்கள். சனாதர்களான உங்களை பார்த்து இப்பொழுது அவரை பார்க்கின்றேன். அவ்யக்தமான ரூபத்தை தரிக்கிற அந்த ஹரியானவர் எந்த லட்சணத்துடன் இருக்கின்றாரோ வியக்த ரூபத்தை தரிக்கின்ற நீங்களும் அந்த லட்சணத்துடன் இருக்கிறீர்கள். நீங்கள் அந்த இடத்தில் என்னாலே அந்த தேவருக்கு பக்கத்தில் பார்க்கப்பட்டீர்கள். இப்பொழுதுதான் பரமாத்மாவினால் அனுப்பப்பட்டு இங்கே வந்தேன்.
உலகங்களிலும் தேஜஸினாலும் யசஸினாலும் ஸ்ரீயினாலும் தர்மருடைய புத்திரர்களான உங்களை தவிர வேறு யாரு அவருக்கு ஒப்பாவார்? அவரால் எனக்கு தர்மம் முழுவதும் சொல்லப்பட்டது. க்ஷேத்ரக்னர் என்ற பெயருடையவரும் சொல்லப்பட்டார். இந்த உலகில் இனி உண்டாக போகின்ற அவதாரங்களும் சொல்லப்பட்டன. அந்த இடத்தில் வெளுப்பு வர்ணமுடையவர்களும் 5 இந்திரியங்களை உடைய செய்கை இல்லாதவரும் ஞானிகளுமான புருஷர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோரும் புருஷோத்தமரிடம் பக்தி உள்ளவர்கள். அவர்கள் எப்பொழுதும் தேவரை பூஜிக்கின்றனர். அவரும் அவர்களுடன் கூட விளையாடுகிறார். பரமாத்மாவும் பிராமணர்களிடம் பிரியமுள்ளவருமான பகவான் பக்தர்களிடம் அன்புள்ளவர் அல்லவா? பாகவதர்களிடம் பிரியமுள்ளவரும் எல்லாவற்றையும் பூஜிக்கிறவரும் எங்கும் நிறைந்தவரும் தேவரும் லக்ஷ்மிக்கு பதியும் பக்தர்களிடம் அன்பு உள்ளவருமான அவர் எப்பொழுதும் பூஜிக்கப்பட்டு சந்தோஷிக்கின்றார். ஸ்வேத தீபத்திற்கு மேற்பட்டவரும் தேஜஸ் என்று மிகவும் கியாதி பெற்றவரும் ஸ்வப்பிரகாசத்தால் விளங்குபடி செய்யப்பட்டவரும் பெரிதான புகழ் பெற்றவரும் மிகுந்த பலமும் காந்தியும் உடையவருமான அந்த பரமாத்மாவே தவத்துடன் கர்த்தாவும் உபதான காரணமும் காரியமும் நிமித்தமும் ஆக்னையை விதிப்பவரும் தத்துவமுமாக இருக்கிறார். ஆத்ம மத்தியானத்தை உடைய அவரால் 3 உலகங்களுக்கும் சேமம் உண்டாயிற்று. சுபமான இந்த சாந்த புத்தியினாலே அவர் ஆத்ம நிஷ்டையுடன் கூடிய விரதத்தை அடைந்தார். தேவர்களுக்கு ஈசரான பகவான் அனுஷ்டிக்க அரிதான தவம் செய்கையில் அந்த இடத்தில் சூரியன் வெப்பத்தை செய்வதில்லை, சந்திரன் விளங்குவதில்லை, வாயு வீசுவதில்லை. உலகங்களுக்கு கர்த்தாவான அந்த தேவர் பூமியில் 8 அங்குல உயரமுள்ள வேதியிலிருந்து ஒரு பாகத்தால் நிற்கிறவரும் மேலே தூக்கப்பட்ட கைகளை உடையவரும் வடக்கு முகமானவரும் அங்கங்களோடு கூடிய வேதங்களை ஆவர்த்தி செய்தவருமாக அனுஷ்டிக்க மிகவும் அரிதான தவத்தை செய்தார். பிரம்மாவும் ரிஷிகளும் சாக்ஷாத் பசுபதியும் மற்ற தேவ சிரேஷ்டர்களும் தைத்தியர்களும் தானவர்களும் ராட்சசர்களும் நாகர்களும் கருடர்களும் கந்தர்வர்களும் சித்தர்களும் ராஜரிஷிகளும் எப்பொழுதும் விதியுடன் கொடுக்கின்ற அவ்ய கவ்யம் அனைத்தும் அந்த தேவருடைய சரணங்களை அடைகின்றன. ஏகாந்தத்தை அடைந்த புத்தி உடையவர்களால் செய்யப்பட்ட கிரியைகளை எல்லாம் தேவரானவர் தாமே சிரசால் ஏற்கிறார். அவருக்கு ஆத்ம ஞானம் உடையவர்களான மகாத்மாக்களை காட்டிலும் மிகவும் பிரியமாய் இருப்பவன் 3 உலகங்களிலும் வேறு இல்லை. அதனால் அவருடைய ஏகாந்தமான சம்பத்தை அடைந்து அந்த பரமாத்மாவால் விடப்பட்டு இப்பொழுது இங்கே வந்தேன். இவ்வாறு பகவானும் தேவருமான ஹரியானவர் தாமே எனக்கு சொன்னார். ஆகையால் அவரை மேலாக கொண்டவனாகி உங்களுடன் எப்பொழுதும் இங்கேயே இருப்பேன் என்று சொல்லி நாரத மகரிஷி இந்த அத்தியாயத்தை பூர்த்தி செய்கிறார். மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.